நான் பண்ணது தப்பு தான். திரும்பவும் சேர்ந்து வாழலான்னு கெஞ்சின கணவர வேண்டான்னு சொல்லிட்டாங்க ரிஹானா. என்ன யாரு அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். அதாவது நடிகை ரிஹானா. சமீபத்துல ஒரு பேட்டி அளிச்சிருக்காங்க. இவங்க சின்ன திரை நடிகையா இருக்காங்க. நெறைய சீரியல்கள்ல நடிச்சிருக்காங்க. வில்லி கதாபாத்திரம் செம்மையா பண்ணுவாங்க. கண்ண உருட்டி அண்ணியா மிரட்டும்போது இவங்கள பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம். வில்லி இவ்ளோ கியூட்டா இருக்காங்களேன்னு நெறைய பேர் சொல்லியுமே பார்த்திருப்போம். அது மட்டும் இல்லாம இவங்க பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இருக்கு இல்லையா? அதுல ஒரு சித்தி கேரக்டர் கூட பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அதுல இருந்து விலகிட்டாங்க. சோசியல் மீடியால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, அதே மாதிரி இவங்களுடைய சக நடிகர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் தன்னுடைய பங்கு குரல கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட நடிகையா இருக்கும் பொழுது இவங்க லைஃப்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்ததுன்னா, இவங்க கணவர் திடீர்னு இவங்கள விட்டுட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம அதனால பொருளாதார ரீதியா, மன ரீதியா நெறைய ப்ராப்ளம்ஸ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. வாழ்வாதாரம் எதுவுமே இல்ல. நடிப்பு மட்டும் தான் இவங்க வாழ்க்கையா இருந்திருக்கு. நடிக்க வந்துட்டாங்க. அப்படியும் இவங்க கடந்து வந்த பிரச்சனைகள தாண்டி குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு ரூ. 3500 பணம் தேவைப்பட்டிருக்கு. தன்னோட முன்னாள் கணவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவரு தரேன்னு சொல்லிட்டு கெஞ்சவும் செஞ்சிருக்காரு. பட் இத ரிஹானாவால ஏத்துக்க முடியல. ஒருத்தர் விட்டுட்டு போகும்போது அந்த தனிமைய இன்னொருத்தர் ஃபேஸ் பண்ற வழி இருக்கு இல்லையா? அது பெரிய போர்ஷனா இருக்கும். அவரு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாரு. அது பிரச்சனை இல்ல. ஆனா குழந்தைங்கள எப்படி பாத்துக்கிறது? அந்த தனிமையில எப்படி இருக்கிறது? இவ்ளோ நாள் இவர் கூடவே இருந்து பழகிட்டோம். இந்த மன அழுத்தம் எல்லாத்துல இருந்தும் கடந்து வரதுக்குள்ளாட்டி வறுமை வந்துரும். குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், டெய்லி செலவு இது எல்லாத்தையுமே தனியா ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறமா யாருமே வாழ்க்கையில தேவையில்லன்னு தான் தோணும். ஏன்னா கணவர் விட்டுட்டு போன சமயத்துல மெஸ்ல போயிட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதை விட கொடுமையா நிறைய இடங்கள்ல நர்சிங்க்கு கேட்டு அலைஞ்சிருக்காங்க. அப்புறமா சினிமா வாய்ப்பு இத்தனை விஷயத்தையும் ஒரு குழந்தைய பாத்துக்கணும்ன்றதுக்காக அவங்க மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணவும் ஹேண்டில் பண்ணவும் இவங்க பழகிட்டாங்க. தனிமை அப்படின்றது ஆட்களுக்கு சில சமயத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கும். தன்னோட கணவர் கெஞ்சினாலும் அன்னைக்கு விட்டுட்டு போனீங்கல்ல, விட்டுட்டு போறப்ப நான் தனியா தானே இருந்தேன். இப்போ இதுக்கப்புறமா அது எதுவுமே மாற போறது இல்லைன்ற மாதிரி இவங்களோட தரப்புல ஒரு முடிவுக்கும் வந்துட்டாங்களாம். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.